ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்துடலாம். தமிழக அரசு ஊழியர்கள் சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு அப்படி என்ன அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தமிழக அரசு ஊழியர்களுக்கு சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் மூலமாக ஒரு அரசாணை வெளியிடப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஊழியர்களோட பண்டிகை கால தேவைகளை, அதாவது பண தேவைகளை நிறைவு செய்கிறதுக்கு அவங்களோட அட்வான்ஸ் பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட அட்வான்ஸ் பணம் எவ்வளவு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பண்டிகை காலத்தில் அவங்களோட பண தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு 10,000 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த ஃபெஸ்டிவலுக்கான அட்வான்ஸ் பணத்தை வாங்குறதுல ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த அந்த 10,000 முன்பணம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 10,000 உயர்த்தி இனிமேல் பண்டிகை கால தேவைகளுக்காக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அட்வான்ஸ் பணமாக இனிமேல் 20,000 கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக அரசானது அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களோட ஃபெஸ்டிவல் டைமத்தில் ஏற்படுற நிதிச்சுமையை சமாளிக்கிறதுக்கு இந்த அட்வான்ஸ் பணங்கிறது 10,000லேருந்து 20,000, அதாவது 2 மடங்கு உயர்த்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு இந்த பண்டிகை காலத்தில் கொடுக்கப்படுற இந்த முன்பணம் அப்படிங்கிறது தமிழக அரசோட நிரந்தர அரசு ஊழியர்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளாட்சி துறையில் வேலை பார்க்குற அமைப்புகளோட ஊழியர்களுக்கும் அரசோட பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கும் தமிழக அரசு மூலமாக கொடுக்கப்படுற இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கிடைக்கிற முன்பணத்தை வாங்கிக்க முடியும். ஃபெஸ்டிவல் டைமில் கொடுக்கப்படுற இந்த முன்பணம் அப்படிங்கிறது 10,000லேருந்து இனிமேல் 20,000 கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த முன்பணம் எவ்வளோ தேவைப்பட்டதுன்னா இதை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கறது மூலமாக ஃபெஸ்டிவல் டைமில் இந்த அட்வான்ஸ் பணத்தை உங்களால் வாங்கிக்க முடியும். நீங்கள் உங்களோட ஃபெஸ்டிவல் டைமில் வாங்குகிற இந்த அட்வான்ஸ் பணத்தை 12 மாதங்களில் திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களால் திருப்பி செலுத்த முடியலைன்னா மறுபடியும் இந்த அட்வான்ஸ் பணத்தில் வாங்குறதுல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஃபெஸ்டிவல் டயத்தில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுற இந்த முன்பணங்கிறது 10,000லேருந்து 20,000 அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.